கண்டுபிடிப்புகள் இவை அனைத்தும் தேவையில் நான் பிறந்திருக்கிறது. தேவை அனைத்து கண்டுபிடிப்புகள் தான். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இவை அனைத்தும் ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டவைதான். அதை போலத்தான் அரிஸ்டாட்டில், அதை போலத்தான் சாக்ரட்டிஸ், அதை போலத்தான் பூலே, அதை போலத்தான் என்னுயிர் ஆசான் செந்தமிழன் சீமானும். அவர் விதைத்த விதைதான் தற்போது ஒவ்வொருவரும் 100 சீமான்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இனம் தம் மொழி, வரலாறு, உழைப்பு இவை மூன்றிலிருந்துமே வெளியேற்றப்படுமையானால் அந்த இனம் அடிமையாக்கப்பட்டு அழிந்துவிடும். அப்படித்தான் நம் தமிழ் இனமும் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகில் இறைவனால் படைக்கப்பட்டு மனிதன் பேசிய முதல் மொழி எம் உயிர் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றார்கள். எங்கே இருக்கிறது தமிழ்? நம் பெயரில் இல்லை தமிழ், நம் பேச்சில் இல்லை தமிழ், அலுவலகத்தில் இல்லை தமிழ், அரசு கோப்புகளில் இல்லை தமிழ், நம் நாட்டில் இல்லை தமிழ், நம் நாட்டில் இல்லை தமிழ், பாட்டில் இல்லை தமிழ், பெயர் பலகையில் கூட இல்லை தமிழ், எங்கும் இல்லை தமிழ். தமிழ் எங்கள் பேச்சு இல்லை பெருமக்களே, தமிழ் எங்கள் மூச்சு. அழிந்து கொண்டிருக்கும் எம் உயிர் தமிழை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எம் தலைமுறைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் எரிந்த பிணம். வரலாற்றை படைத்தவர்களுக்கு வரலாற்றை எழுதுவதற்கு நேரம் இருக்காது. அப்படித்தான் வரலாற்றை படைத்த எம் முன்னவர்கள் வரலாற்றை எழுதவில்லை. இங்கே வரலாறு என்றாலே வட இந்திய வரலாறு தான். எம் இன வரலாறு மறைக்கப்பட்டு வட இந்திய வரலாறு திணிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வீரம் என்றாலே சிவாஜி தான். மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி வெள்ளையனுடன் வெறும் 8 நாட்கள் மட்டுமே சண்டையிட்ட சத்ரபதி வீர சிவாஜி ஆகிவிட்டார். காளையார்கோவில் கோட்டை சுவற்றில் கரித்துண்டால் எழுதி போர் அறிவிப்பு செய்து நெஞ்சுக்கு நேரென்று தொடர்ந்து 8 மாதங்கள் சண்டையிட்ட எம் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் வீர வரலாறு எங்கே இருக்கிறது? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வாங்கிற சிலை இருக்கிறது. ஆனால் வெள்ளையனுக்கு எதிராக தம் சொத்து முழுவதையும் விற்று அந்த பணத்தில் கப்பல் வாங்கி ஓட்டிய கப்பலோட்டிய தமிழன் வாவு